ஆரோக்கியமான கோதுமை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் அரை கப் வேர்க்கடலை, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தேங்காய் துருவல் மூணுத்தையும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை மட்டும் ஆற வச்சு தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேர்க்கடலை, கோதுமை மாவு, தேங்காய் மூணுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காயிலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக உருண்டை பிடிக்க தேவைப்படும். வறுத்த பொருட்களை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை அதில் சேர்த்து விட்டு இது கூடவே அரை கப் வெல்லம் சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து விட்டு நல்லா தண்ணி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பவுடர் இதில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறினவுடனே நமக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலில் லைட்டாக பெரட்டி விட்டு உருண்டை பிடிச்சோம்னா சுவையான கோதுமை லட்டு ரெடி.